ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? 180 டேஸ் ஸ்டடி பிளான். அதில் வந்து டே 3 பாலிட்டியில் என்னென்ன லெசன் படிக்கணும் 12th பாலிட்டியில் சொல்கிறேன். 5th லெசன் 6th லெசனும் இன்றைக்கி படிக்க போகிறோம். அதில் என்னென்ன படிக்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்தியாவில் கூட்டாட்சி. ஓகேவா? கூட்டாட்சி முறையோட கூட்டாட்சினா என்னங்கிற இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. கூட்டாட்சி முறை ஃபஸ்ட்டு எங்கே தோன்றுச்சு? அமெரிக்காவில் தோன்றுச்சு. அதுக்கப்புறம் எங்கே ஃபாதாச்சு அப்படிங்கிறது இந்த பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து அப்படியே படிச்சுக்கிங்க. 3 மொழிகள் பின்பற்றும் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி முறையை கொண்டு வந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தற்போது உள்ள ஐரோப்பிய யூனியன் விருப்பத்தின் அடிப்படையில் அமைந்த கூட்டாட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் எப்படி கூட்டாட்சி முறை வந்துச்சு அப்படிங்கிறது கொடுத்தாங்க. ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறை தோற்றத்தை உருவாக்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1919 சட்டத்தில் இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்தாங்க. 1935 சட்டத்தில் வந்து சுயாட்சி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரு குழுவின் அறிக்கைப்படி ஜவஹர்லால் நேரு கருத்துக்கள் கூட்டாட்சி அமைப்பை இந்தியாவுக்கு வலியுறுத்தியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசில் 7வது அட்டவணையில் 3 பட்டியல் உருவாக்கி அதிகார பகிர்வை மத்திய மாநில அரசுக்கு வழங்குகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கூட்டாட்சியோட தன்மைகள். இந்த 6 தன்மைகள் இருக்குது. இந்த 6 தன்மைகள் முக்கியம் நோட் பண்ணி வச்சுங்க. எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்வு தன்மை, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், நெகிழ அரசியலமைப்பு. ஓகேவா? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம். இது வந்து கண்டிப்பாக கேட்டிருக்காங்க ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினில். இதில் 3 மட்டும் கொடுத்துட்டு 1 வேறு கொடுத்துட்டு தப்பானதே கண்டுபிடிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் அதை பற்றி பார்த்துங்க. அது ஈஸியாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. இது மாதிரி நீங்கள் போட்டு எழுதி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். ஓகேவா? உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இந்தியாவோட நிலப்பரப்பு 28 மாநிலங்களும் 8 யூனியன் பிரதேசங்கள் கொடுத்து அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க இந்த பாக்ஸ் நோட்ஸு. இந்தியாவோட ஒற்றையாட்சி தன்மை எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நோட் பண்ணிங்க. ஒற்றை அரசியமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசியமைப்பு, மாநிலங்களுக்கான வாழ்வுரிமை இல்லை, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எதாக இருந்தாலும் ஸ்டேட்ஸ் தான் முடிவு பண்ணணும். ஓகேவா? கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்கள். ஓகேவா? அதாவது மாநிலங்களவையில் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலான ப்ரிஃபரன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு மாநிலத்தோட இடத்தை பொறுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ மாநிலங்களவையில் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு 31 இடங்கள் இருக்குது. ஆனால் தமிழ்நாடுக்கு வந்து 18 இடம் மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? எல்லாருக்கும் ஈக்குவலாக கொடுக்காம அவங்க மக்கள் தொகையை பொறுத்து கொடுத்துருக்காங்க அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 249 படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலில் மத்திய பட்டியலுக்கு மாநிலங்கள் மாற்ற முடியும். இது ரொம்ப முக்கியம். ஆர்டிகல் 249 படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆர்டிகல் 312 கொடுத்துருக்காங்க பாருங்கள். 312 உறுப்பின்படி 2 பங்கு பெரும்பான்மை மற்றும் மொத்த உறுப்பினர்கள் அறுதி பெரும்பான்மை ஆதரவுடன் புதிய இந்திய அரசு பணிகளை உருவாக்க முடியும். ஆர்டிகல் 312 வந்து இந்திய அரசு பணிகள். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுங்க. ஆர்டிகல் 249 படி ஒரு மாநில பட்டியலில் ஒரு துறையை கொண்டு போய் மத்திய பட்டியலில் வைக்க முடியும் மாநிலங்களவையால் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சமமற்ற அதிகார பகிர்வாக இருக்குது. அதுக்கப்புறம் அவசர கால விதிகள். அதாவது அரசமைப்பு 18வது பகுதியில் 352 360 வரை வந்து அவசர கால விதிகள் வரும். ஓகேவா? இது ரொம்ப முக்கியம். இதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து ஒருங்கிணைந்த நீதித்துறை தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. மாநில தேர்தல் ஆணையம் வந்து எப்போ சென்னையில் உள்ள மாநில தேர்தல் ஆணையம் கூட்டாட்சி முறையின் அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கூட்டாட்சி முறையோட அங்கம் கிடையாது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்க. ஒருங்கிணைந்த தணிக்கை. ஓகேவா? மத்திய மற்றும் மாநில அதிகார பகிர்வு. என்னென்ன பகிர்வு? சட்டமன்றம், ஆட்சித்துறை, நிதி. ஓகேவா? 3ஆக பிரிக்கிறாங்க. அதிகார பகிர்வின் எல்லை. ஓகேவா? பட்டியல் 1 வந்து ஒன்றிய பட்டியல். அவர் என்னென்ன பட்டியல் இருக்குது, மாநில பட்டியல் என்னென்ன இது இருக்குது அப்படிங்கிறது, எத்தனை அதிகாரங்கள் இருக்குது, பொது பட்டியல் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. எல்லாத்தையுமே நோட் பண்ணிங்க. ரொம்ப முக்கியம். அதில் மொத்தம் எத்தனை பட்டியல் நம்பர் இருக்குங்கிறது கொடுத்துறாங்க பாருங்க. இதில் 52 59 அதெல்லாம் கொடுத்துறாங்க பாருங்க. ஒவ்வொரு புக்லேயும் டிஃப்ரென்ஸாக இருக்கும். 12th புக்கில் ஒன்று இருக்கும், 10th புக்கில் ஒன்று இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா? 10th புக்கில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா எப்படி கேட்குறாங்கன்னு தெரியாது. ஓகேவா? விதிவிலக்குன்னு கொடுத்துறாங்க பாருங்கள். இதுக்கு விதிவிலக்கு வந்து தேசிய அவசர காலம், மாநிலங்களுக்கிடையான ஒப்பந்தம், சர்வதேச ஒப்பந்தம் மற்றும் உறுப்பு 360 கீழ் அவசர காலம். ஓகேவா? இது மட்டும் பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து ஆட்சித்துறை அதிகார பகிர்வு. ஆட்சித்துறை அதிகார பகிர்வு என்னன்னு கொடுத்துறாங்க. நிதித்துறை அதிகார பகிர்வு. ஆட்சித்துறை வந்து சும்மா ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க. அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. எப்படி வந்து சட்டத்தை பாஸ் பண்ணுறாங்கன்னு மட்டும் இருக்கும். நிதி வந்து வருமான வரி பகிர்வு மற்றும் இதர வருமான வரி பகிர்வு வந்து எப்படி பிரிக்கிறாங்க பாருங்கள். மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள். இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மத்திய அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்ட வரிகள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படும் வரிகள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்ட அந்த மாநிலங்களுக்கு வழங்கப்படும் வரிகள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் வரிகள். மொத்தம் 5 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஓகேவா? இந்த 5 கேட்டகரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. அந்த 5 எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா?
இது இருக்குது பாருங்கள், சுங்க வரி. ஓகேவா, இது ஒன்று ஃபஸ்ட்டுக்கு எக்ஸாம்பிள். ரெண்டாவதுக்கு விற்பனை வரி. அந்த 5க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் ரொம்ப முக்கியம். ஓகேவா, எக்ஸாம்பிள் தான் வந்து எக்ஸாம்பிளில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதர வருமான பகிர்வு. ஓகேவா, மிச்சம் இதுலேருந்து வருமானம் வருது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிங்க. நிதிக்குழு. ஓகேவா, ஆர்டிக்கல் 280 படி நிதிக்குழு வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா, அதில் வந்து ஒரு தலைவர் 4 உறுப்பினர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நிதிக்குழு வந்து குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். ஓகேவா, நிதிக்குழு யார் அமைப்பார்? குடியரசுத் தலைவர் தான் அமைப்பார். இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, நிதிக்குழுவோட பரிந்துரைகள் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. அவங்க என்ன எப்படி வந்து நம்ம ஃபண்டை வந்து இது பண்ணணும், எதுக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகேவா, 5 வருஷத்துக்கு ஒரு அமைப்பாங்க, அது மட்டும் பார்த்துங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு கூட்டுறவு கூட்டாட்சி அப்படிங்கிறது கொடுத்துறாங்க. கூட்டுறவு கூட்டாட்சிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது 2க்கும் பொதுவாக என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது கொடுத்தாங்க. மாநிலங்களிடையான குழு, மண்டல குழு, நிதி ஆயோக், மாநிலங்களிடையான நிதி பிரச்சனை. ஓகேவா, இந்த 4ஐயும் பார்த்துங்க. ஓகேவா, மாநிலங்களிடையான குழு வந்து ஆர்டிகல் 263 படி வரும், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, ஆர்டிகல் 263 படி வரும். ஆர்டிகல் 263 படி வரும். நெக்ஸ்ட்டு வந்து இது என்ன குழு பரிந்துரைச்சாங்க? மாநிலங்களிடையான குழு சர்க்காரியா குழு வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க 1990. ஓகேவா, அதை நோட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மண்டல் குழு, அதாவது சட்டமைப்பு மண்டல் குழு வந்து மண்டல குழு வந்து 1956. ஓகேவா, தோற்றுவித்தாங்க. அது மண்டல குழு வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னா, வடக்கு மண்டல குழு, தெற்கு மண்டல குழு, கிழக்கு மண்டல குழு, 6 மண்டல குழு. இது யாரு கீழே இறங்குதுன்னா வந்து உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே இயங்கும்னு நினைக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா புரியும். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேரு மண்டல குழுவின் நோக்கம் கூட்டுறவு கூட்டாட்சி வழங்குவதை வளர்ப்பது என்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் உள்ள நதி ஆணையம் 1956 சட்டம். ஓகேவா, நதிநீர் தீர்ப்பாயம் அப்படிங்கிறது வந்து 262 ஆர்டிகல் கீழே வரும், இது நோட் பண்ணிங்க. 263 வந்து என்னதுக்கு வரும்? மாநிலங்களிடையான குழு வரும். ஓகேவா, 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க. நித்தி ஆயோக் இப்போ ஜனவரி 1, 2015 ஆரம்பித்தாங்க. எதுக்கு பதிலாக? திட்டக்குழுக்கு பதிலாக இதை வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேவா, 5 ஆண்டு திட்டங்கள் போடுவாங்களா, அதுக்கு பதிலாக நித்தி ஆயோக்னு வந்து ஆரம்பித்தாங்க. ஓகேவா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. மாநிலங்களிடையான நதி பிரச்சனை எப்போ நடந்துச்சு, அதுக்காக என்னென்ன தீர்ப்பு பண்ணாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கான சட்டம் எப்போ ஏற்றுனாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இந்த மார்க்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, அது தீர்ப்பை தான் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து இந்திய கூட்டாட்சியில் பிரச்சனைகளும் தேவைகளும். இந்திய கூட்டாட்சியில் வந்து ஆளுநர் இருக்கிறது பிரச்சனை அப்படிங்கிறத அண்ணா சொல்லியிருப்பாரு, அதான் அண்ணாவோட ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஓகேவா, இதில் உள்ள லைன் ஃபுல்லாக படிச்சிங்க. ஓகேவா, கல்வி வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு போய் என்ன பண்ணாங்கன்னா, நம்மக்கிட்ட மாநிலங்கள்கிட்ட இருந்த கல்வியோட அதிகாரத்தை கொண்டு போய் மத்திய அரசிட்ட கொடுத்துட்டாங்க. அதனால தான் நமக்கு வந்து நிறைய ட்ராபேக் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கல்வி, மாநில சட்ட முன்வரைவுகள், இது மட்டும்தான் மாநிலங்கள் சுயாட்சியோட பிரச்சனைகள் அப்படின்னு கொடுத்துறாங்க. இந்த 5 நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா, இதுதான். ஓகேவா, அந்த 5 பற்றி கொடுத்துருப்பாங்க, அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. ஓகேவா, அதில் உள்ள ஆர்டிக்கல் இருந்தால் அதை நோட் பண்ணிக்கங்க. இந்திய அரசு பணி, அனைத்து இந்திய பணி. ஓகேவா, நிர்வாக சீர்திருத்த குழு யார் தலைமையில் ஆரம்பிக்கிறாங்க? மொத்தம் மத்திய மற்றும் மாநில உறவுகளுக்கான குழு. ஓகேவா, மத்திய மற்றும் மாநில உறவுகளுக்கான குழு 5 குழு அமைக்கிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நிர்வாக சீர்திருத்த குழு, 2 நிர்வாக சீர்திருத்த குழு இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து 1966 மொரார்ஜி தேசாய் தலைமையில் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அனுமந்தை தலைமையில் உருவாக்கப்பட்டது. மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் அனுமந்தை. அப்புறம் இது வந்து 20 குழு வந்து 20 வந்து அறிக்கைகள் வந்து சப்மிட் பண்ணுறாங்க. ஓகேவா, 2வது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005 வீரப்ப மொய்லி. அதுக்கப்புறம் வந்து ராமச்சந்திரன் இருக்கார். ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிர்வாக சீர்திருத்த குழு வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா, அடுத்தது ராஜமன்னார் குழு வந்து தமிழ்நாடு அரசாங்கம் அமைக்கிறாங்க. அவர் வந்து ஒரு பரிந்துரை பண்ணுறாரு, அது அப்படியே கொடுத்துருக்காங்க, என்னென்ன பண்ணணும் அது பார்த்துங்க. அடுத்தது சர்க்காரியா குழு 1983 அமைக்கிறாங்க. சர்க்காரி அவர் தலைமையில் இவங்க வந்து 247 பரிந்துரைகள் இருக்கிறாங்க. அதை பற்றி அவங்க என்னென்ன பரிந்துரை பண்ணாங்கிறது மெயின் மட்டும் கொடுத்துறாங்க, அதை பார்த்துங்க. அடுத்தது புன்ஷி குழு 2007 அமைக்கிறாங்க. ஓகேவா, இவங்க வந்து 2010 தன்னோட அறிக்கையை சப்மிட் பண்ணுறாங்க, அவரோடது கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து எஸ்ஆர் பொம்மை வழக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு. ஓகேவா, இவர் வந்து முதல்வராக இருந்திருப்பார். ஓகேவா, கர்நாடகாவோட முதல்வராக இருந்திருப்பார். இவரை வந்து சென்ட்ரலில் இருக்கவங்க வந்து பதவி நீக்கம் செஞ்சுருப்பாங்க. அது வந்து சட்டப்படி அவங்க வந்து இதில் நுழைஞ்சவங்களை இது பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி ஆர்டிக்கல் 356 சொல்லியிருப்பாங்க. இது அப்படியே ஒரு கிளான்ஸ் படிச்சிங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் அண்ணல் அம்பேத்கர் அரசமைப்பின் 356 வந்து தேவையற்ற வார்த்தைன்னு சொல்லியிருப்பார். ஓகேவா, இது பார்த்துங்க. லாஸ்ட்டாக வந்து வெங்கடாச்சலயா குழு, இது வந்து 2000 அமைச்சிருப்பாங்க. ஓகேவா, யார்? வாஜ்பாயோட காலத்தில். ஓகே, இவங்களும் பல சீர்திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் கூட்டாட்சி. இந்தியாவில் கூட்டாட்சி வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு 6th லெசன் பார்ப்போம். இந்தியாவின் நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்தியாவோட நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குங்கிறது இதில் கொடுத்துருக்காங்க.
6th லெசன் பார்ப்போம் வாங்க. இந்தியாவின் நிர்வாக அமைப்பு. ஓகேவா, இந்தியாவோட நிர்வாக அமைப்பு எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம், மண்டலம், மாவட்டங்கள். மாவட்டத்துக்கு கீழே என்னென்ன இருக்குது பாருங்கள். வட்டங்கள், மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி. ஓகேவா, நகராட்சி, பேரூராட்சி மற்றும் மாநகராட்சி சேர்ந்தது வார்டுகள். வட்டங்கள் இருக்கிறது வந்து கிராம பஞ்சாயத்து வரும். ஓகேவா, இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிங்க. இதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிடும். ஓகேவா, எப்படி இருக்குது அப்படிங்கிறது இன்ட்ரோ கொடுத்துருக்காங்க. இந்தியாவோட நிர்வாகத்தோட தற்போதைய நிலைமை அது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. வழிகாட்டுதல்படி ஒழுங்குமுறை ஆணையங்கள் இந்தியாவில் உருவாக்கப்படுது. இந்தியாவில் உருவாக்கப்பட்ட ஒழுங்குமுறை ஆணையங்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஆணையங்கள், அந்த பேர் பார்த்துங்க. ஓகேவா, இப்போ TRA என்ன, IRDனா என்ன, இதெல்லாம் பார்த்துங்க. ஏன்னா இந்த எக்ஸ்பென்ஷன் கேட்பாங்க எக்ஸாம்பிள். ஓகேவா, நெக்ஸ்ட்டு மேலும் புதிய ஒழுங்குமுறை ஆணையங்கள், உள்கட்டமைப்பு, சுரங்கம் ஆகிய துறைகள் தொடங்கவும் ஆலோசனை நடந்து வருகிறது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அப்புறம் வரி வந்து ஃபஸ்ட்டு வந்து மதிப்பு கூட்டு வரியாக இருந்துச்சு, இப்போ வந்து சேவை வரி GSTயை மாற்றிட்டாங்க. ஓகேவா, அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்துங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஒன்றிய அரசு அமைச்சரகம் அவங்க துறைகள் அமைச்சகத்தோட கட்டமைப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் ஒரு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, எப்படி இருக்குது, துறை, தொகுதி, பகுதி, கிளை மற்றும் பிரிவாக இருக்குது. ஓகேவா, அரசியல் தலைமை அப்படிங்கிறது வந்து கேபினட் அமைச்சர்கள், துணை அமைச்சர்கள் இருப்பாங்க. செயலகத்தில் யார் இருப்பாங்க, நிர்வாக அமைப்பில் யார் இருப்பாங்க, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. மத்திய தலைமைச் செயலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மத்திய தலைமைச் செயலகம் வந்து ஆர்டிக்கல் 77 படி ஆர்டிக்கல் 77 படி குடியரசுத் தலைவருக்கு பல்வேறு அமைச்சுகள் பதவி ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் உள்ளது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. அவங்களோட பணிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பணிகள் எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, எல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இதில் முக்கியமானது மட்டும் நோட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பிரதமரோட அலுவலகம், அமைச்சரவை செயலாளர். ஓகேவா, அமைச்சரவை செயலாளர் அப்படிங்கிறது வந்து 1950ஆம் ஆண்டு தான் உருவாக்கியிருப்பாங்க. ஓகேவா, 1950ஆம் ஆண்டு தான் உருவாக்கியிருப்பாங்க. அதில் யார் ஃபஸ்ட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. பிரதமரோட அலுவலகம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பணியாளர் நிர்வாகம். ஓகேவா, பணியாளர் நிர்வாகம் அதோட நோக்கங்கள் இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமே கிடையாது. ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். அனைத்து இந்திய பணிகளை பற்றி கொடுத்துறாங்க பாருங்க. இதை மட்டும் நல்லா பார்த்துங்க. அனைத்து இந்திய பணிகள்லாம் நான் IAS, IPS, IFS அவங்களாம். ஓகேவா, 1951ஆம் ஆண்டு முதல் இந்திய அரசாங்க நியமன குழுக்கள் மற்றும் பணி நிலைமை குறித்து மத்திய அரசு விதிமுறைகளை உருவாக்கலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. எப்படி அவங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கேட்பாங்க UPSC எக்ஸாம், அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும். இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எக்ஸாம்பிள். இந்திய ஆட்சி பணி IAS வந்து அவங்களோட பவர் என்ன, IPSோட பவர் என்ன, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. IFSோட பவர் என்ன. ஓகேவா, இந்திய வெளியுறவு பணிகள், அதுக்கு என்னென்ன பணிகள், அவங்களாம் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. இந்த லெசன் வந்து சும்மா என்ன சொல்கிறது, தேரியாக தான் இருக்கும். ரொம்ப வந்து பாயிண்ட் இருக்காது. முக்கியமானது ஆர்டிக்கல் இருக்கிறது நோட் பண்ணிக்கிங்க, இயர் இருக்கிறது நோட் பண்ணிக்கங்க. வேறு எதுவும் தேவை கிடையாது இந்த லெசனில். ஓகேவா, ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வு. ஓகேவா, UPSC வந்து எப்போ உருவாக்குனாங்க அப்படிங்கிறது 1919ஆம் ஆண்டு மார்ச் 5ஆம் ஆண்டு இந்திய அரசமைப்பு திருத்தத்தினாலே குறிப்பிடலாம். அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே வந்து தான் சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம இது பண்ணது. ஓகேவா, அப்போ என்னென்ன கமிஷன், ராயல் கமிஷன் இருந்துச்சு, லீக் கமிஷன் இருந்துச்சு, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எப்போ அறிக்கையை சப்மிட் பண்ணாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியம். ஓகேவா, இந்த உறுப்பு ஃபுல்லாக முக்கியம். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம். நோட் பண்ணிங்க. 315 வந்து ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையம், உறுப்பினர் நியமனம் மற்றும் பதவிக்கால வரம்புகள், தேர்வாணைய உறுப்பினர்கள் நீக்கம் மற்றும் இடைநீக்கம், தேர்வாணைய உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறை உருவாக்குதல், நடவடிக்கைகள் உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தல் 319. 320 வந்து தேர்வாணைய பணிகள். 323 வந்து தேர்வாணைய பணிகள் விரிவாக்கம் செய்யும் அதிகாரம். 322 வந்து தேர்வாணைய செலவினங்கள், தேர்வாணைய அறிக்கை. ஓகேவா, ஏன்னா ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது அவங்களோட பணிகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. மாநில அரசு பணியாளர் தேர்வு அது கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா, அதில் என்னென்ன நோட் பண்ணிக்கிங்க. அதாவது அதில் உள்ள இயர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன கமிஷன் மூலிமா அமைச்சாங்க, அதை மட்டும் பார்த்துட்டா போதும். இந்த ஆர்டிக்கல் பார்த்துங்க. ஓகேவா, வேறு ஒன்றும் இல்லை. அந்த லெசன் வந்து ஃபுல்லாக தேரியாக தான் இருக்கும். ஓகேவா, அதனால நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. இதில் வேறு ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட்டு பணியாளர் தேர்வாணையம், SSC சொல்லுவாங்க, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். ஓகேவா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது பண்ணுவாங்கல்ல, அவங்க என்னென்ன இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையத்தை பற்றி கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம், அதை பற்றி கொடுத்துருக்காங்க. 148. ஓகேவா, இதையும் பார்த்துங்க. CAGன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது ரொம்ப முக்கியம், அதை பார்த்துங்க. அடுத்தது நிதி நிர்வாகம். நிதி நிர்வாகம் எப்படி வந்து இதாகுது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நிதி நிர்வாகத்தோட முக்கிய காலகட்டம் கொடுத்துருக்காங்க, இதை நோட் பண்ணிக்கிங்க. நிதிநிலை அறிக்கை எங்கே சப்மிட் பண்ணுவாங்க, யார் இது பண்ணுவாங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பார்த்துங்க. நிதியாண்டு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கொடுத்தாங்க. இப்போ ஏப்ரல் 1லேருந்து மார்ச் 31 வரையும் தான் இப்போ நிதியாண்டு இருக்குது, ஒரு நிதியாண்டு. ஓகேவா, அடுத்தது வரிகள் பாருங்கள். நேரடி வரிகள், மறைமுக வரிகள். ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். நேரடி வரிகள், மறைமுக வரிகள், இது ரொம்ப 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 முக்கியம். நல்லா நோட் பண்ணி வச்சுங்க, நல்லா இது பண்ணி வச்சிங்க. ஓகேவா,
அடுத்து ஜிஎஸ்டி எப்படி பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மாநில ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி எல்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 2 பாக்ஸுமே பார்த்துங்க. நடுவில் இருக்குது பாருங்கள். சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல், வான் எரிபொருள், இயற்கை எரிவாயு, மது ஆகியவை தவிர ஏனைய பொருட்கள் அளித்து மதிப்பு கூட்டு வரியில் அடங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அவ்வளோதான் இந்த நிர்வாகத்தை பற்றி, இந்த லெசனை பற்றி. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதில் என்னென்ன முக்கியம்னு சொன்னோம்னா அது மட்டும் பார்த்துங்க. இந்த லெசன் ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா வெறும் தேரியாக தான் இருக்கும். நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும். 5th லெசனில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே முக்கியம். அதை நல்லா பார்த்துங்க. ஓகேவா? தேங்க்யூ.